காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்த பயங்கரவாதிகளுக்கு இப்போது இந்தியா உரிய பதிலடி கொடுத்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை குண்டு வீசி தகர்த்துவிட்டது. இந்தியாவின் பதிலடியில் சுமார் 80 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் நிறுவன தலைவன் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேர் கொல்லப்பட்ட தகவலும் இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா குறிவைத்த 9 இடங்களில் முக்கிய இடம் மார்கஸ் சுபனல்லா, பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் பகவல்பூரில் இருக்கிறது. ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகளின் தலைமை இடம் இதுதான். 15 ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த முகாமில் 600 பயங்கரவாதிகள் தங்கியிருந்து பயிற்சி பெற முடியும். புல்வாமா தாக்குதல் திட்டத்தை இங்கிருந்துதான் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் தயார் செய்தனர். நம் எல்லையில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த இடத்தில்தான் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகளின் தலைவன் மசூத் அசாரின் குடும்பத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்தியா நடத்திய தாக்குதலில் என் குடும்பத்தினர் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 4 உதவியாளர்களும் இறந்துவிட்டனர் என்று மசூத் அசார் சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்கஸ் சுபனல்லா முகாமில் இன்னும் பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர்.